இப்போதும் கூட ஆராதனை துவக்கமாக ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்பா பிதாவே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட இந்த பாடல் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த பாடல் ஆராதனையின் போது உம்முடைய நாமம், உம்முடைய பிரச்சனை விளங்குவதாக, சொல்லப்போகிற சாட்சிக்காக ஜெபிக்கிறோம். இதன் மூலம் பல சாட்சிகள் எழும்ப உதவி செய்யுங்க. செய்தி கொடுக்கிற தாசனுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தாசனை மறைத்து உம்முடைய நாமம் வெளிப்படுவதாக. இந்த ஆராதனை துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் உம்முடைய பிரச்சனை விளங்குவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் கூட எக்காலத்தை ஊதி துதி ஆராதனை ஆரம்பிப்போம். வாருங்கள். அல்லேலுயா. அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறவர்களாக இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உம்மை ஆராதிக்கின்ற இந்த ஊழியத்தில் நீர் எங்களை அழைத்ததற்காக மிகுந்த தாழ்மையுடன் நன்றி சொல்கிறோம். நாங்கள் பண்ணுகிற ஆராதனையில் நீர் மறுக்க முடியாத மிக உயர்ந்த முன்னுரிமை பெற்றவர் என்பதையும், நீர் என்றென்றும் எங்கள் தேவனாகவும் எங்கள் பரிசுத்தராகவும் இருப்பீர் என்பதை எங்கள் ஆராதனை தெரிவிக்கின்றது. எங்கள் பிதாவே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God is here, God is here.
with the privilege of being your worshippers and are immensely humble that you called us into this ministry to worship you. Father, may our worship convey that you are the undisputed supreme priority of our lives, and that you will be our God and our mission forever, 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 Father, forever. ప్రభు పేరిట మీ అందరికీ షాలోమ్. తండ్రివైన దేవా నీకు వందనాలయ్యా, కుమారుడైన క్రీస్తు ప్రభువా నీకు స్తోత్రమయ్యా, పరిశుద్ధాత్మ తండ్రి నీకు వందనాలయ్యా. నాయనా నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. స్తోత్రం స్తోత్రం. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. ఆమేన్. షాలోమ్. నైనా నీకేది నీలో అసాధ్యమైనది ఏదీ లేదయ్యా, నీ కృపతో ఏది నాకు అసాధ్యమైనది ఏదీ లేదయ్యా. నీ కృప మాత్రం చాలయ్యా, నాకు నీ తోడే నాకు చాలయ్యా. ఆమేన్. షాలోమ్. నీకు ఇలలో ఏదిలు ఏదు అసాధ్యము, నీదు కృపదో నాకేదియు కాదిల సమానము. నీకు ఇలలో ఏదిలు ఏదు అసాధ్యము, నీదు కృపదో నాకేదియు కాదిల సమానము. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా, నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా. స్తోత్రిக்கிறோம் ஆண்டவரே, ಸ್ತೋತ್ರಿக்கிறோம் அப்பா. ஓ ஷரி ஆந்தனர பாக்கர பரபி ஆந்தனர பேஷ பெரபிரபி ஓரி பல பாக்கர பரபி ஆந்தனர பேஷ பெரபிரபி ஆந்தனர பாக்கர பரபரபா ஓ ஷெரெரெரெரெரெரெரெ பாக்கர பரபரபா ஓரி பல பாக்கர பரபி ஆந்தனர பேஷ பெரபி ஆந்தனரபா ஓ சந்தரிக்கர பரபி ஆந்தனர பேஷ பெரபிரபி ஆந்தனர பாக்கர பரபா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்பா, இந்த பாடலில் நாங்கள் பாடினோம், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. உங்க கிருபை மாத்திரம் எங்க கூட இருந்தா போதும்ப்பா.
உங்க கிருபை மாத்திரம் எங்க கூட இருந்தா போதும்ப்பா. உங்க கிருபை மாத்திரம் எங்க கூட இருந்தா போதும்ப்பா. அப்பா, உங்களுடைய கிருபையினால என்னை நீங்க மூடி மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால என்னுடைய குடும்பத்தை மூடி மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால எங்களுடைய தேசத்தை மூடி மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையினால இந்த முழு உலகத்தையும் மூடி மறைத்து கொள்ளுங்க டாடி. அப்பா, உங்க கிருபை மாத்திரம் எங்க கூட இருந்தா போதும்ப்பா. உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இம்மட்டும் உங்களுடைய கிருபையினால எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி. இனிமேலும் எங்களை நீங்க நடத்த போறீங்க டாடி, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நீங்க பாதுகாக்க போறீங்க, எங்களை நீங்க பலப்படுத்த போறீங்க, எங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷாலோம், வெல்கம் டு த டெஸ்டிமோனி டைம். இன்றைக்கும் நம்ம மத்தியில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தம்பதியினர் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரம் சிஸ்டர். பிரதர், நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஸ்தோத்திரம். என்னோடய பேர் வந்து பர்னபாஸ். என்னுடைய மனைவி பேர் வந்து அபிகாயில். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. நான் சொந்தமாக தொழில் ஒன்று பண்ணிக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து பட்டாபிராம். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். மன அழுத்தமாக இருந்தேன். அதுக்கு காரணம் என் கணவருடைய பலவீனமும் அவர் குடிப்பழக்கமும். அந்த சூழ்நிலையில் மத்தியில் தான் ஒரு சிஸ்டரை பார்த்தேன். அவங்க ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் நான் தனிமையை போய் படிப்பேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தருடைய அன்பு எனக்கு கிடைச்சது. அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். பிரதர், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். நான் ரசிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து என்னுடைய மனைவி தான். அவங்களுடைய ஜபம்தான் காரணம். அவங்க தான் என்னை அங்கே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்றோம். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஐயா பேருடைய வந்து பக்த சிங் ஐயா. சிஸ்டர், நீங்கள் GI 611 சபைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இந்த சபைக்கு வந்த பின்னாடி ஆவிக்குரிய ரீதியாக வளர ஆரம்பித்தோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் நான் வந்து ஜெபக்குழு ஆரம்பித்தேன். என்னுடைய ஜெபக்குழுவில் 3 பேர். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய பிள்ளைங்களும் சிறுவருக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர், நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிச்சு தினந்தோறும் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படிப்பேன். பைபிள் படிச்சுட்டு காலாண்டு உள்ள வசனத்தைப்படி தினந்தோறும் அது யோசனையாகவே இருந்து வியாபாரம் பண்ணிக்கிறேன். என்னோடய குடிப்பழக்கமும் விட்டுட்டேன். என்னுடைய பலவீனமும் போயிடுச்சு. என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ பிரதர். உங்கள் சாட்சிகளை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாட்சியை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்துக்கேற்ப இன்று உங்கள் வாழ்க்கையை புது சிருஷ்டி ஆண்டவர் மாற்றிருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி நேரத்தில் பங்கெடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இந்த சாட்சி நேரத்தை பார்த்து கொண்டிருக்க உங்களையும் கர்த்தர் கோடான கோடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஷாலோம். சர்வ வல்லமை உள்ள நித்திய பிதாவே, உம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் மற்றும் வலிகள் எங்களுக்காக அவர் சுமந்தே ஆக வேண்டும் என்று நீர் விரும்பினீர். இதனால் எங்களை சாத்தானின் வல்லமையிலிருந்து காப்பாற்ற ஒரு திட்டம் வைத்திருந்தீர். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பாவத்தில் இருந்து நிவாரணத்தையும் நித்திய மரணத்திலிருந்து மீட்பையும் பெற்று தந்தாரே. இதை என்றைக்கும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான நினைவை எங்கள் உள்ளத்தில் எப்போதும் தாரும் பிதாவே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்திடுதே, எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ, எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ள கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா உருக்குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா உருக்குலைந்து சென்றனரே, உருக்குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்திடுதே, எந்த மேய்ப்பர் இயேசுவதோ, எந்த மேய்ப்பர் இயேசுவதோ, எந்த மேய்ப்பர் இயேசுவதோ. தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நியூ செரிமோனியல் மீல் வித் ஜீசஸ். இயேசுவோடு புதிய ஆசரிப்பின் உணவு என்கிற தலைப்பில் பேசப்போகிறேன். இயேசுவோடு ஒரு உணவா? இது என்ன? அதுவும் நியூ செரிமோனியல் மீல். இயேசுவோடு புதிய ஆசரிப்பின் உணவா? அது என்ன என்று கேட்கிறீர்களா? தேவஜனமே, இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் புதிய ஏற்பாடில் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17 20 வசனங்களும், அதே மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். பழைய ஏற்பாடிலிருந்து இதற்கு எவிடன்ஸாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட நாளில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாளில், the Jewish people were busy with the preparations for the Passover. யூத மக்கள் பஸ்கா பண்டிகைக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தார்கள். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷகன் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இந்த பஸ்கா நாளில தான் இந்த நியூ செரிமோனியல் மீல் இயேசு கொடுக்கிறார். இந்த புதிய ஆசரிப்பின் உணவை இயேசு கொடுக்கிறார். ஆக இந்த பஸ்கா என்றால் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். இந்த பஸ்காவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்க. ஒரு கதையை போல. பஸ்கா என்றால் நம் நினைவில் இருக்க வேண்டியது ரிடம்ஷன் இஸ் பீயிங் ரிமெம்பர்டு. மீட்பு நினைவில் கொள்ளப்பட்டுள்ளது. மீட்பை நினைவில் கொள்ள வேண்டும். ரிடம்ஷன் இஸ் பீயிங் ரிமெம்பர்டு. என்ன பாஸ்டர் இந்த ரிடம்ஷன்? யாரை பாஸ்டர் ஆண்டவர் அன்றைக்கு மீட்டார் என்றால், நான் இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். இந்த ரிடம்ஷனுக்கு மாத்திரம் ஆப்ரேஷன் பாஸ்ஓவர், பஸ்கா ஆப்ரேஷன் அல்லது பஸ்காவின் நடவடிக்கை என்று. இந்த ஆப்ரேஷன் என்றால் என்னென்று நான் சொல்கிறேன் கேளுங்க. மிலிட்ரி ஆப்ரேஷன். த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி offensive, defensive, for stability and also for support. Each of it serves its own purpose and it is issued by the commanders who are in the battlefield to handle different
எனிமீஸ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸ். அதாவது இராணுவத்தில் தலைவர்கள், இராணுவ உள்ள தளபதிகள் தங்கள் நாட்டை அல்லது தங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக, எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஸ்திரத்தன்மை கொடுவதற்காக அல்லது ஆதரவு கொடுப்பதற்காக, தன் மக்களை பாதுகாப்பதற்காக எடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு தான் ஆப்ரேஷன் என்று பெயர். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருக்கும்போது அவர்களை அந்த பார்வோன் மன்னன் விடுதலை ஆக்கவே மறுத்தான். மோசேயும் ஆரோனும் சென்று அவர்களை விடுவிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற நேரத்தில் தான் பிதாவாகிய தேவன் இந்த ஆப்ரேஷன் பாஸ் ஓவரை அவர் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூட் பண்ணுகிறார். ஓகே, பாஸ் ஓவர் ரிமெம்பர்ஸ் த டெலிவரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் ஈஜிப்ட் which was the central act of redemption. மீட்பின் மைய நடவடிக்கையை தான் இந்த பஸ்கா பண்டிகையானது நமக்கு குறிப்பிடுகிறது. சரி, வாட் இஸ் த ரியாலிட்டி? இது என்ன பாஸ்டர் இந்த பண்டிகையை பற்றி சொல்லுங்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். ஆண்டவருடைய ரிடம்ஷன் 430 வருஷம் அவங்க மனதே அடிமையாய் தான் இருந்தது. இஸ்ரேலுடைய மனது எகிப்தில் அவர்கள் இருந்தார்கள். அவங்க பிறகும்போது அடிமையாக பிறந்தாங்க, அடிமையாக தான் சாப்பிட்டாங்க, அடிமையாக தான் உடை உடுத்தினாங்க, அடிமையை போல் வேலை செய்தபடியால் ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாகவே ஸ்லேவ் அடிமையாக இருந்தார்கள். இதற்காக தான் ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொன்னார், நிசான் மாதம், அந்த மாதத்தை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள், நிசால் மாதம். 12ஆம் அதிகாரம் யாத்திரையாகம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல், 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல். ஆக இந்த பண்டிகையானது 7 நாள் பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்வார்கள். என்ன சொன்னார்னா, அந்த நிசா மாதம் 10ஆம் தேதி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆப்ரேஷன் பாஸ் ஓவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அது செம்மறி ஆடாகவும் இருக்கலாம், வெள்ளை ஆடாகவும் இருக்கலாம். யாத்திரையாகம் 12:3 சொல்லப்பட்டிருக்குது. 10ஆம் தேதி தெரிந்து வைத்துக்கொண்டு 14ஆம் தேதி வரைக்கும், யாத்திரையாகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு இருந்து சாயங்காலத்தில் ஒவ்வொருத்தரும் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஆடை அடிக்கணும். அடித்து அதனுடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் உன்னை வாதையிலிருந்து அந்த ரத்தம் காப்பாற்றும், அதனால் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, இட் இஸ் த டோக்கன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் பிளேக், வருகிற ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற ஒரு அடையாளமாக இந்த ரத்தம் இருக்கிற போது அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆடை வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து அடிக்கிறாங்க. 14ஆம் தேதி அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்களில், நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்னா 2 நிலைக்கால் இருக்கும், வாசக்கட்டு மேலே நிலை மேற் சட்டம் இருக்கும், இந்த 3த்துலேயும் தெளிக்க கடவீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய ஆப்ரேஷன் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஜனங்களை காப்பாற்ற ஒரு ஆடு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஒரு வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கும். அந்த ரத்தத்தை கொண்டு நிலைக்கால்களில் தெளித்து விட்ட பிறகு என்ன நீ செய்யணும்னா, சாப்பிடணும். அன்னைக்கு நைட்டே சாயங்காலத்தில் ரத்தத்தை தெளிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே இந்த ஆடோட மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, 8ஆம் வசனம் யாத்திரையாகம் 12:8, நான் ஃபுல்லாக யாத்திரையாகம் 12 தான் இதில் சொல்லிட்டு இருக்கிறேன். 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அன்னைக்கு ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, யூ ஷுட் ரோஸ்ட் இட், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரோஸ்டட் லேம்ப். அதை சுட்டு கூட உள்ள டிஷ்ஷு பாருங்கள், ஃபுட்டு புளிப்பில்லாத அப்பம், அது மட்டும் இல்லாமல் கசப்பான கீரை, இதெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நீ என்ன பண்ணோன்னா இதை சேர்ந்து சாப்பிடணும் ஃபேமிலியாக. இந்த ரோஸ்டட் லேம்பு, இந்த பிட்டர் ஹர்ப்ஸு, அது மட்டும் இல்லாமல் அன்லீவன் பிரெட், இதை 3ஐயும் என்ன பண்ணணும் நீ சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ண என்றால் அதை அப்படியே சுட்டரிச்சிடு. சாப்பிட்ட மீதியை சுட்டரித்து சாம்பலாக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே போக வேண்டும். சாப்பிடும்போது ப்ரொசீஜர் சொல்கிறார் பாருங்கள், நீ அதை புசிக்க வேண்டிய விதமாக. அது யாத்திரையாகம் 12:11, உன் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, நல்ல பெல்ட் கட்டிக்கிட்டு, உன் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு, காலில் ஷூ போட்டுக்க, உன் கைகளில் தடி பிடித்து கொண்டு தீவிரமாய் ஹேஸ்டியாக கடகடன்னு சாப்பிடு. இதுதான் கர்த்தருடைய பஸ்கா என்று சொன்னார். சொல்லிட்டு யாத்திரையாகம் 12:22 சொல்கிறாரு, விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்படும், வீட்டை விட்டு வெளியே வர உள்ளவே கதவை சாத்தி இருக்கட்டும் என்று சொன்னார். ஹேஸ்டியா பெல்ட் கட்டிக்க, ஆமாம், கையில் தடி எடுத்துக்க, காலில் ஷூஸ் போட்டுக்க, கடகடன் சாப்பிடு, அப்போ என்னோடய ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் என்று சொன்னார். இந்த தேவன் தன் மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இதைத்தான் மோசே யாத்திரையாகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு,
யெகோவா நிசி என்று சொல்லுகிறார். காட் இஸ் அவர் பேனர். தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணாராம், அதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு அவரோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குமா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். யார் யாரெல்லாம் வீட்டில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசிட்டீங்களோ உங்கள் வீட்டில் அது அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் அன்றைக்கி நைட்டு வருவேன், இந்த ஆப்ரேஷனை இஸ்ரவேலினுடைய படை தளபதியாக இருக்கிற நானே நடத்துவேன், கடந்து போவேன். நான் எகிப்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும், இந்த ரத்தம் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லிட்டார். அவங்களா அதை தன்னுடைய நிலைக்கால்களை தெளிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இதை திரும்பி மோசே கோட் பண்ணுறார் பாருங்கள். யாத்திரையாகமம் 12:23 கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஆக இந்த ஆப்ரேஷனில் கர்த்தர் வராரு, சங்காரக்காரன் அப்படின்ற ஒரு தூதனையும் அனுப்புகிறார். இதான் நடக்குது ஆப்ரேஷன். ஆமாம், ஆப்ரேஷன் பாஸ் ஓவர். என்ன நடந்தது பாருங்கள். வாட் ஹேப்பன்ட் அன்னைக்கு நைட்டு? யாத்திரையாகமம் 12:29 சொல்லுங்கள், நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்புள்ளை முதல் காவல் கிடங்கிலே சிறைப்பட்டவனின் தலைப்புள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். God destroyed from the firstborn of the king of Pharaoh and also the firstborn of the captive who was in the dungeon and also the firstborn of the cattle. எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள், ராஜா, ஜெயிலில் இருக்கிறவன் உட்பட எல்லா தலைச்சம் பிள்ளையும் காலி. பாருங்கள் கர்த்தருடைய ஆப்ரேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் இந்த ஆப்ரேஷன் பண்ணார்? ஏன் இந்த ஆப்ரேஷன் பாஸ் ஓவர் நடந்தது? ஏன் இந்த காரியத்தை செய்தார் என்றால், கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தார். 9 வாதை கொடுத்து என் ஜனத்தை விடுதலை பண்ணினார். அவன் பலத்த கையை கண்டால் ஒழிய விட மாட்டேனதுனால இது நடந்தது. லாஸ்ட்டில் அந்த ஆப்ரேஷனுடைய சக்ஸஸை பாருங்க. விக்ட்ரி, காட் ஒன், த இஸ்ரேலைட்ஸ் ஒன். எப்படி பாருங்க, ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனியும், யார், பார்வோன், அழைத்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள். காலில் விழுந்துட்டான். கர்த்தருடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிற்று. வாட் இஸ் த மாரல் அண்ட் லெசன்? இதில் கற்றுக்கொள்கிற ஒழுக்கம் மற்றும் பாடம் என்ன தெரியுங்க? கர்த்தர் சொல்கிறார் அதே யாத்திரையாகமம் 12:24 and ye shall observe this thing for an ordinance to thee and to thy sons forever. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமாக கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னாரு. இந்த பஸ்கா பண்டிகை வருஷம் வருஷம் நீ கொண்டாட வேண்டும் இஸ்ரவேலரே என்று சொன்னார். அவங்க அன்றையிலிருந்து இயேசு பிறந்து 33 வயசாகி அவர் சிலுவையில் அறையப்பட போகிற நாள் அன்னைக்கு கூட இதே பஸ்காவை அவர்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ புரிஞ்சிச்சா? அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினாரே, தி ஆக்ட் ஆஃப் ரிடம்ஷன், தி பாஸ் ஓவர், அந்த பஸ்கா என்று சொல்லுகிற தி ஆப்ரேஷன் ஆஃப் பாஸ் ஓவர் ஆப்ரேஷன், அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினாரே, அந்த பண்டிகை தான் இயேசு சிலுவையில் அறையப்பட போகிற அந்த நாளிலும் இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் ஆயத்த பண்ணி கொண்டிருந்த நாளில்தான் கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஜீசஸ் என்னென்னலாம் கோட் பண்ணுறார், இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு இடையில உள்ள பிரிட்ஜை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த பஸ்காவை பற்றி யோவான் சுவிசேஷகன் சொல்கிறார். யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்திலிருந்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமாக அவரிடத்தில் அன்பு வைத்தாராம். முடிவு பரியந்தம் அவருக்கு தெரிஞ்சிச்சு பஸ்கா பண்டிகை வரப்போது, அப்போ நான் மரிக்கப் போகிறேன் என்று முடிவு வைத்தாராம். அது மாத்திரமல்ல, யோவான் 18:28 சொல்கிறது, அவர்கள் காய்பாவினிடத்தில் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்போது விடியற்காலமாக இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆக ஜீசஸா பஸ்கா பண்டிகை அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு போய் தேசாதிபதிகளை கொடுத்துட்டாங்க, பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இதை எதை குறிக்கிறது என்றால், அன்றைக்கு பஸ்கா பண்டிகையில் 1 வயது ஆடு அடிக்கப்பட்டது. இன்றைக்கு பஸ்கா பண்டிகையில் கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார் என்பதை குறிப்பதற்காக தான் அந்த வசனங்களை நான் உங்களுக்கு கோட் பண்ணேன்.
பாருங்கள், அந்த பஸ்கா பண்டிகை இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக, இயேசுவை அடித்து ரத்தம் வர வைப்பதற்கு முன்பதாக, சில மணி நேரங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பஸ்கா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறார். பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இதை லூக்கா சுவிசேஷகனும் சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 13 படித்தோம் என்றால் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் போய் தங்கள் இடத்தில் அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை பூசிக்க மிகவும் ஆயத்தமாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவு நான் இனி இதை பூசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை மீலில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வித்தியாசமான காரியத்தை பேசுகிறாரு. இந்த அப்பம் தான் என்னுடைய சரீரம் என்றாரு, இந்த திராட்சை ரசம் தான் என்னுடைய ரத்தம் என்றாரு. அங்கே பந்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய மெடிடேஷன் இந்த மேத்யூ 26 வந்துட்டோம்னா 17ஆம் வசனம், மத்திய 26:17 சொல்லுகிறது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்குறாங்க. அவங்களே வந்து கேட்குறாங்க, ஜீசஸ் பஸ்கா பண்டிகை எங்கே கொண்டாடணும்? அப்போ ஜீசஸ் 18ஆம் வசனத்தை சொல்கிறார், நீ நகரத்தில் நாரிடத்தில் போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டில் என் சிஷ்யரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். இப்போ ஜீசஸ் வந்து சிட்டிக்குள்ளே அனுப்புகிறார், ஜெருசலேம் சிட்டிக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை நேரத்தில் பாப்புலேஷன் அதிகமாக, ஏறக்குறைய 10 மடங்குக்கு மேலே பாப்புலேஷன் ஜெருசலேம் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால வீடு புக் பண்ணலனா வீடோ ஹோட்டலோ ரூமோ கிடைக்காது. ஜீசஸ் பாருங்கள் ஏற்கனவே ரூம் புக் பண்ணியிருக்காரு. ஒருத்தங்களை கேட்குறாரு, அவன் பாருங்கள் இந்த ஜனங்க போய் இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். இப்போ பாருங்கள், நான் பிரிட்ஜ் பண்ண போகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னப்பட்ட பஸ்கா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதே பஸ்கா பண்டிகை ஜீசஸ் கொண்டாடுறாரு. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன செய்ய போகிறார்? How he is going to give this new ceremonial meal, இந்த புதிய ஆசரிப்பின் உணவை எப்படி நமக்கு தரப்போகிறார் நம்மை காப்பாற்ற என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கடைசியாக கொண்டாட போகிற பஸ்கா இதுதான். பாருங்கள், இந்த நினைவானது இயேசுவை மிகவும் அசைத்த நினைவாக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா கடைசி பண்டிகை. ஆமாம், அந்த 10ஆம் தேதி நம்ம யாத்திராகமத்தில் படித்தோம் பாருங்கள். 10ஆம் தேதி அந்த ஆடு தேர்வு செய்யப்பட வேண்டும், 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டும். இந்த 10ஆம் தேதி தேர்வு செய்யப்படுது பாருங்கள். அந்த நேரத்தில் தான் ஜீசஸ் பவனி வந்துட்டார், எருசலேமுக்குள்ளே பவனி வந்துட்டார், தேர்வு செய்யப்பட்ட ஆடாய் வந்து விட்டார். இப்பொழுது சாயங்காலம் ஆகிவிட்டது. 12 பேரோடு கூட பந்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த மீல் சாப்பிட போகிறார். எல்லாருக்குள்ளும் ஒரு நிசப்தம், சீஷர்கள் நிசப்தமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுக்கு தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று புரிகிறது. இதைத்தான் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறார், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆக இந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1 வயது ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவே பஸ்காவாய் வந்தார் என்று. பாருங்கள், தன் சீஷரோடு கூட அமர்ந்து விட்டார். 26ஆம் வசனத்தில் 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம் என்றால், ஜீசஸ் இஸ் இன்ஸ்டிடியூட்டிங் த லார்ட்ஸ் சப்பர். இயேசு தேவனுடைய கர்த்தருடைய ரா போஜனத்தை இப்பொழுது நிறுவப் போகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு தன் சீடர்களிடத்தில் கொடுக்க போகிறார். இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சாப்பிட்றதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், வாட் இஸ் த மெயின் கோர்ஸ் ஆஃப் த மீல்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த யூதர்கள் எல்லாம் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்போது அந்த அப்பத்தை கையில் எடுத்து உயர்த்துவார். குடும்பத் தலைவர் உயர்த்தி சொல்லுவார், எகிப்து தேசத்திலே எங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட துன்பத்தின் அப்பம், கசப்பான கீரை, அடிமைத்தனத்தின் கசப்பை நினைவு கூர்ந்தன. எங்கள் வீட்டிற்காக புதிதாக பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாவத்தை போக்கும் பரிகாரமாக தேவனின் நியாய தீர்ப்பை விசுவாசிக்கிற எங்கள் வீட்டை விட்டு கடைந்து போக வழிவகுத்தது, எங்களை பாதுகாத்தது என்று சொல்லி சாப்பிடுவாங்களாம். இந்த பஸ்காவை நாங்கள் சாப்பிட்றோம், புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றோம், கசப்பான கீரையை சாப்பிட்றோம், கசப்பான அனுபவம் எங்களுக்கு எகிப்தில் இருந்தது என்று சொல்லி சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்க, ஜீசஸ் அதே மாதிரி அதை எடுத்துக்கிட்டார். அந்த பஸ்கா அப்பத்தை கையில் எடுக்கிறார்.
ஆமாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை உருவாக்கினது. அந்த அடிமைகள் எல்லாம் ஒரு பெரிய குழுவாக்கி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு போய் இஸ்ரவேல் தேசமாக மாற்றினது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து எடுக்க போகிற பஸ்கா சபை என்கிற ஒரு புதிய குழுவை உருவாக்கப் போகிறது. இந்த சபையானது இயேசுவின் ரத்தத்தினால் ஒன்றுபட்டு அவருடைய பாடு மரணத்தை எப்பொழுது நினைவில் வைத்துக்கொண்டு நன்றி சொல்ல போகிற ஒரு கூட்டமாக இருக்க போகிறது. பழைய ஏற்பாட்டு பஸ்கா புதிய ஏற்பாட்டில் இயேசு எடுத்து சொல்லுது வசனம், இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு வித்தியாசமான அனுபவம். ஐயோ, பஸ்கா பண்டிகையில் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை ஜீசஸ் சொல்கிறாரு, என்னுடைய சரீரம் என்று சொல்கிறாரு. அந்த காலத்து பஸ்கா உடைய அர்த்தத்தை ஜீசஸ் சொல்லாமல் பஸ்காவை தனக்குள்ளே விளக்கினார். he just interpreted the Passover in himself. தனக்குள்ளே இருந்து இயேசு சொன்னார். எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அனுபவித்த துன்பங்களை பற்றி பேசாமல் இந்த மக்கள் பாவத்தில் உள்ள மக்களுக்காக தான் அனுபவிக்க போகிற பாவபாரம் மற்றும் பரிகாரத்தை பற்றி தான் பேச ஆரம்பித்து விட்டார். இது என்னுடைய சரீரம் என்று சொல்லார். இது புதிய துவக்கமாக இருந்தது. இது சீஷர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விளைவை கொடுத்தது. என்ன பஸ்கா ப்ரேயர் பண்ணல, வேற ஏதோ ப்ரேயர் பண்ணுறாரு. என்ன, நான் தான் அப்பம், என் அப்பத்தை, என் சரீரம் தான் அப்பம், இதை புசியுங்கள் என்று அவர் சொல்லுகிறாரே. இயேசு கிறிஸ்து அவர் அப்பம் என்று சொல்லும்பொழுது அவர் நமக்காக நாம் மீட்கப்பட அவர் வந்து உடைக்கப்பட்டார், குத்தப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பேசுகிறார். நாம் பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அவருடைய இரத்தம் அது கல்வாரியில் ஊற்றப்பட்டது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்கிறார். பாருங்க, இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து இப்பொழுது இன்ஸ்டிடியூட் பண்ண போகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் ரத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்கிறது. சரி, பழைய ஏற்பாட்டு ரத்தத்தை பற்றி மோசே சொல்கிறார் பாருங்க. எக்ஸோடஸ் 24:8, யாத்திராகமம் 24:8 சொல்கிறது, அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவேன்னு பழைய ஏற்பாடு காலத்தில் ரத்தம் தெளித்தான். அந்த ரத்தம் தெரிந்து செய்த பாவத்திலிருந்து காப்பாற்றுது. ஆனால் இங்கே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அது ஓல்டு செரிமோனியல் மீல், இப்போது இயேசு கொடுக்க போகிறது நியூ செரிமோனியல் மீல். அந்த பழைய உடன்படிக்கையை இப்பொழுது யாத்திராகமம் 24:8 படுத்தோம். புதிய உடன்படிக்கை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி அந்த காலத்திலே சொல்லிட்டார் பாருங்க. எரேமியா 31:33 படிக்கிறேன் கேளுங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது என்று புதிய உடன்படிக்கையை பற்றி அப்பவே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். என்ன பாஸ்டர் இந்த புதிய உடன்படிக்கை? தேவஜனமே, இயேசுவின் இரத்தத்தினால உண்டாக போகிற புதிய உடன்படிக்கை. பாருங்க, தொடர்ந்து நாம் படித்தோம் என்றால் இயேசு இந்த புதிய ஆசரிப்பின் உணவின் மூலம் ஒரு புதிய மீட்பை மையமாக கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார். இதில் மத்தேயு 26:28 சொல்கிறது, அநேகருக்காக சிந்தப்படுகிறது என்று தன்னுடைய இரத்தத்தை பற்றி சொல்கிறார். அநேகருக்காக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அநேகருக்காக, எல்லாருக்காக சிந்தப்படுகிறது. இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று 28ஆம் வருஷத்தில் சொன்னார். வேதபூர்வமாக அப்பமும் திராட்சை ரசமும் வெறும் அடையாளங்கள் போன்று அல்ல, இது உண்மையான விஷயம். இதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். டேக் அண்ட் ஈட், இதை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அந்த அப்பத்தை எடுத்தார், பிட்டார், புசிங்க ஏன் சரீரம்னாரு. திராட்சை ரசத்தை எடுத்தார், பானம் பண்ணுங்கள், உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்குதுன்னு சொன்னார். சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல. ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் யூகாரிஸ்ட் என்ற அர்த்தம். தேவனுடைய பந்திக்கு யூகாரிஸ்ட் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறார். சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல. பாருங்க, ஃபியூச்சரை பற்றி சொல்கிறார். பாஸ்ட் பஸ்கா பண்டிகை, ப்ரெசண்ட் பஸ்கா பண்டிகையில் அவர் இருக்கிறார். பாஸ்ட்டை பற்றி சொல்கிறார் பாருங்க. இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பண்டிகையை பிறகு ஃபியூச்சர்லையும் நான் கொண்டாடுவேன்னு சொல்கிறார். இதை தான் வெளிப்படுத்தல விசேஷம் 19:9 சொல்லப்பட்டிருக்குது. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஃபாதர்ஸ் கிங்டமில் பஸ்கா,
பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேலரை ரிடீம் பண்ணார். புதிய ஏற்பாடு காலத்தில் தன்னை விசுவாசிக்கிற எல்லாரையும் ரிடீம் பண்ணார். வரப்போகிற தன்னுடைய ஆட்சியில், 1000 வருட அரசாட்சியில், பரலோகத்தில் இந்த மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் இந்த விருந்து உண்டு. திரும்பவுமாக இந்த மீலை பற்றி சொல்கிறார், அந்த திராட்சரசம் கொடுக்கப்படும் என்று. தேவஜனமே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தப்படணும், அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஆடு அடிக்கப்பட்டுச்சு, அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மாமிசம் தான் நமக்காக சிந்தப்படுகிற ரத்தத்தோடு கூட கொடுக்கப்பட்ட அந்த மாமிசமாக இருக்கிறது. நம்ம சர்ச்சிலெல்லாம் திருவிருந்து கொடுப்பாங்க, ஒரு ப்ரெட்டு கொடுப்பாங்க, ஒரு பீஸ் ஆஃப் ப்ரெட்டை பிரேக் பண்ணி பாஸ்டர் கொடுப்பாது, உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி அதை வாங்கி சாப்பிட்றோம். சின்ன கிரேப் ஜூஸ் தருவாங்க, திராட்சரசம் கொடுப்பாங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் ரத்தம்னு சொல்லுவாங்க, நம்ம வாங்கி குடிப்போம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் த நியூ செரிமோனியல் மீல். This really relates us with Jesus. இந்த பந்தியானது, இந்த உணவானது நம்ம இயேசுவோட நம்ம அப்படியே ரிலேட் பண்ணுது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த முக்கியத்துவத்தை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48லேருந்து 58 வரைக்கும் சொல்லும்போது சொன்னார், ஜீவ அப்பம் நானே, நான் தான் லிவிங் பிரெட் என்று சொன்னார். இந்த இம்பார்ட்டன்ஸை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இம்பார்ட்டன்ஸு. இந்த வசனங்கள் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48லேருந்து 58 வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம். இதில் முதலாவதாக அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் அபவுட் த மீல். முதலாவதாக, ஜீவப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். ஐ எம் த லிவிங் பிரெட் விச் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்களே பிரெட், அதை எதை குறிக்கிறது என்றால் வானத்திலிருந்து இறங்கின இயேசு என்கிற அப்பத்தை குறிக்கிறது. ஓகே, அந்த சாதாரண பிரெட் யாரை குறிக்கிறது? இயேசு. தேங்க்யூ பாஸ்டர் என்று சொல்லலாம். இரண்டாவதாக அதை பற்றி இயேசு சொல்கிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. திருவிருந்துக்குள் பிரவேசிக்கிற சகோதரனே, சகோதரியே, திருவிருந்த நீ என்னவா நினைச்ச? இஃப் எனி மேன் ஈட் ஆஃப் திஸ் பிரெட் ஹி ஷல் லிவ் ஃபார் எவர். நீ அந்த அப்பத்தை புசிக்கும் போது என்றென்றைக்கும் பிழைப்பாய், மரணம் உன்னை மேற்கொள்ளாது. இன்னும் சொல்கிறார் பாருங்க, அதே 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 அதிகாரத்தில் யோவான் 6:51 சொல்கிறாரு, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. இந்த அப்பம் நான் கொடுக்குறேன், இந்த அப்பம் இது என் மாமிசம். I will give the flesh which I give is for the life of the world. நான் கொடுக்கிற இந்த மாமிசம் என்னுடைய சரீரம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆக இயேசுவோட சரீரம் நாம வாழறதுக்காக தான். இதே தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. தேவஜனமே, உலகத்தில் எத்தனையோ உயிர் வாழுது. He is the source of existence of life. உலகத்தில் உள்ள எந்த உயிர் இருந்தாலும் அந்த உயிரினத்துக்கு காரணக்கர்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான் ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம், நான் கொடுக்கும் அப்பம், உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம்னு சொன்னார். மகனே மகளே, நீ பிழைக்க வேண்டும் என்றால் அந்த மாமிசம், இந்த நியூ செரிமோனியல் மீல் உனக்கு வேண்டும். அடுத்து சொன்னார் பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. என் மாம்சத்தை இந்த ராபோஜனத்தில் கலந்து கொண்டு என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன்னா இட்டர்னல் லைஃப். மரணத்தாலும் திரும்பி உயிரோடு எழுப்பி நம்மை வாழ வழிக்கிற வாழ்க்கை. ஆமாம், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் தேவன் அப்படின்றது இன்டர்பிரேட் பண்ணும்போது சொன்னார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள், அவர் மரித்தோரின் தேவன் அல்ல என்று சொன்னார். என்றால் நம்மையும் மறியாதபடி நம்மை காப்பாற்றுவார். மரித்தாலும் அவர் பார்வையில் நாம் ஜீவன் உள்ளவர்களாகத்தான் இருப்போம் என்பதை சொல்கிறது. இன்னொன்று எனக்கு பிடிச்சது பாருங்க, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஐ வில் ரைஸ் him up at the last day. கடைசி நாளில் எழுப்புவேன். தேவஜனமே, எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது. இந்த சர்ஜரியில் என்னன்னா, எனக்கு மயக்க மருந்து கொடுத்தார்கள். அந்த மயக்க மருந்து கொடுக்குற வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அந்த மயக்க மருந்தை பெற்றுக்கொண்டு அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் நான் நினைக்கிறேன், பார்த்தா 6 ஹவர்ஸ்க்கு மேலே சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் உழுக்கிறாங்க, எழுச்சிக்குங்க அப்படின்னு உழுக்கிறாங்க. நான் அப்படியே கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து முதல்ல கண்ணில் தண்ணி வருது. ஐயோ, என் மனைவி எங்கே, என் பிள்ளைகள் எங்கே, என் பெற்றோர் எங்கே, சபை மக்கள் எங்கே என்று எனக்கு நினைவு வருது. என் கண்ணில் தண்ணி வருது, நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்ட்டு. மரித்தவர்களை கூட இயேசு எழுப்ப போகிறார். தேவஜனமே, நியூ செரிமோனியல்
மீல் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட புதிய ஆசரிப்பின் உணவில் நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் மாமிசமும் அவர் இரத்தமும். இட் இஸ் த நியூ செரிமோனியல் மீல். இதில் பிரவேசிக்க ரெடியா சகோதரனே சகோதரியே? நம்மளாம் வாழணும்னு நினைக்கிறோம், நீண்ட நாளாக வாழணும்னு நினைக்கிறோம். ஐ இன்வைட் யூ இன்டு திஸ் நியூ செரிமோனியல் மீல் வித் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த புதிய ஆசரிப்பின் உணவுக்குள் உங்களை வரும்படியாக அழைக்கிறேன். அவர் மாம்சத்தை பூசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணும்பொழுது நம்மை ஜீவன் உள்ளவராய் எழுப்புவேன்னு சொன்னார். உயிர் அவருக்குள்ளே தான் இருக்கிறது. தேவஜனமே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்படுது, அந்த குடும்பம் காப்பாற்றப்படுது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நீங்களும் நானும் காப்பாற்றப்படுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம் எப்படி கொடுத்தார்? தான் அந்த பஸ்கா ஆடாக பலியானபடியால். இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டேக் இன் திஸ், நீங்களும் இதில் பங்கு பெற வேண்டுமா? ரொம்ப ஈஸி தேவஜனமே. சபையில் சென்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பிரவேசித்தால் போதும். அவருடைய மாமிசம் இரத்தம். சபையில் ஒரு பிரெட் பிரேக் பண்ணி இதான் இயேசுவின் சரீரம் சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கிரேப் ஜூஸ் கொடுத்து இதான் இயேசுவின் ரத்தம் சொல்வார்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம். இதை புசிக்கிற நீங்கள் என்னாலும் பிழைப்பீர்கள். உலகத்தின் ஜீவனுக்காக கொடுத்த அப்பம் மாமிசம் அதுதான். அவர் மாம்சத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களை கடைசி நாளில் ஜீசஸ் எழுப்புவார். இதே பாடலை நான் பாடும்பொழுது உங்களை கிறிஸ்துக்கென்று ஒப்பு கொடுப்பீர்களா? கிறிஸ்து உங்கள் முன்பதாக நிற்கிறார். நான் உனக்காக பாடுபட்டேன் மகனே மகளே, உன்னை வாழ வைக்க நான் துடிக்கிறேன். என் மாமிசமும் என் ரத்தமும் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். விசுவாசித்தா போதும், மனதில் அவரை விசுவாசித்தா போதும். ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு விசுவாசித்தால் போதும். உங்களை கொண்டு பெருங்காரியங்களை செய்வார், உங்களை ரட்சிப்பார். கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வாடிந்திடுதே. எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ, எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ, எந்தன் மேய்ப்பர் இயேசுவதோ. தேவஜனமே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நீங்களும் பூசிக்கலாம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். நீங்களும் பானம் பண்ணுங்கள், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். இந்த பூமியில் நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் இந்த புதிய ஆசரிப்பின் உணவை கொடுத்தார், த நியூ செரிமோனியல் மீல். நீங்களும் கூட இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்று அந்த திருவிருந்துக்குள் பிரவேசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுங்கள், ஜெபிப்போம்.
சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார், நிந்தனை பல சகித்தார். அப்பா பிதாவே, உம் செல்ல பிள்ளையாக இயேசு மனுகுலத்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகமாய் கொடுத்து தானே சிலுவையில் மரித்து தன் ஜீவனை தியாகமாய் கொடுத்து எங்களை காப்பாற்றினாரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மாமிசத்துக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, பாவிகளாக எங்களை ரட்சிக்க சிந்தப்பட்ட அவர் ரத்தத்துக்காக நன்றி. அவரை அனுப்பி வைத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்துகிறதுக்காக பரிசுத்தாவினருக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் கைவிடப்பட்ட ஜனம் அல்ல. இயேசுவோடு கூட இந்த புதிய ஆசரிப்பின் உணவை நாங்களும் உண்டு உம் நாமத்தின் மகிமைக்காக பூமியில் வாழ்ந்து பரலோகம் வந்து நித்தியமாய் வாழக்கூடிய வழியை செய்திரே, நன்றி சொல்லுகிறோம். உம் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. உம் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாலோம். ஆரோனின் ஆசீர்வாதம். இவரக்கா அடோனாய் வயீஷ் மர்ரக்கா யாஏர் அடோனாய் பனேவ லஹா விஹு நஹா ஈஷா அடோனாய் பனேவ லஹா வயசம் லஹா ஷாலோம், வயசம் லஹா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all.